வணக்கம் உறவுகளே. சந்தானகிருஷ்ணன். வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டம் அதனில் நான் ஒருவன். ஐயா மாப்போசி அவர்களின் எனது போராட்டம் என்ற அவரது வாழ்க்கை வரலாற்று நூலை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் ஐயா அவர்கள் பல்வேறு காரணங்களாலே எந்த சூழ்நிலையிலையும் தோய்வடையாமல் தமிழ் பணி ஆற்றியவர். 1967 முதல் 70 வரை 4 ஆண்டுகள் தமிழக சட்டமன்றத்தில் ஐயா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதில் அந்த 4 ஆண்டுகளிலே தமிழ் வளர்ச்சிக்கென்று பாடுபட்டிருக்கிறார்கள். ஆனரபிள் ஸ்பீக்கர் என்று சார்ஜென்ட் சொல்லுவதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் என்று சொல்லுங்கள் என்று ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் அப்போதைய சபாநாயகர் புலவர் கோவிந்தன் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அதுபோலவே மாநில சுயாட்சிக்காக ஐயா அவர்கள் குரல் கொடுத்தார்கள். 1969 ஆகஸ்ட் 20 மாநில சுயாட்சி கேட்டு தமிழ்நாடு பூராவும் போராட்டம் நடத்தினார்கள். அதில் 600 தமிழரசு கழக தொண்டர்கள் கலந்து கொண்டு கைதாகி மாலையில் விடுவிக்கப்பட்டார்கள். போராட்டம் நடைபெறுவதற்கு முன்னாலே மாண்புமிகு தமிழக முதல்வர், அப்போதைய முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஐயாவிடத்தில், ஐயா மத்திய மாநில உறவுகள் பற்றி ஆய்வு செய்ய ராஜமன்னார் குழு என்ற ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது, அதன் அறிக்கை வந்த பிறகு நாம் தீர்மானம் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். எனவே தான் ஐயா அவர்கள் அந்த கொண்டு வந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை வற்புறுத்தாமல் விட்டுவிட்டார்கள். அந்த தீர்மானத்தை காங்கிரஸ் ஆதரிக்கவில்லை, சுதந்திரா கட்சி மற்ற கட்சிகளெல்லாம் ஆதரித்தார்கள். 1969 ஏப்ரல் 20 ஐயா அவர்கள் சட்ட மேலவை, அப்போது மேலவை இருந்தது, அதனுடைய உறுப்பினராக ஆனார்கள். 1969 ஏப்ரல் 29 ஒரு 9 நாள் கழித்து சட்ட மேலவையினுடைய துணைத் தலைவராக ஐயா அவர்கள் வந்தார்கள். தமிழக அரசு அவரை அந்த பதவி தந்து கௌரவப்படுத்தியது. அந்த பதவிக்கும் அவரால் மிகப்பெரிய பெருமை இருந்தது. அப்போது தமிழக சட்டமன்றத்தினுடைய மேலவை தலைவராக இருந்த ஐயா சிபி சிற்றரசு அவர்கள், இனி மேலவை நடவடிக்கைகள் முழுதும் முழுக்க தமிழிலேயே நடைபெறும் என்று ஒரு உற்சாகமான அறிவிப்பை தந்தார்கள். 1969 ஆகஸ்ட் 20 மாநில சுயாட்சி கேட்டு போராடினார்கள் என்று ஐயாவை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்தோம். இதற்கிடையில் 1970 தமிழ்நாடு காங்கிரஸ், அகில இந்திய அளவில் காங்கிரஸ் 2ஆக உடைகிறது. இண்டிகேட், சிண்டிகேட் என்று. இண்டிகேட் என்பது இந்திரா காங்கிரஸ், சிண்டிகேட் என்பது நிஜலிங்கப்பா, மொரார்ஜி தேசாய், காமராஜர் போன்றவர்கள் உள்ளடங்கியிருந்த காங்கிரஸ். இதில் ஐயா அவர்கள் மாப்போசி அவர்களை ஆதரித்தார்கள். ஐயா அவர்கள் மாப்போசி இந்திரா காந்தி அவர்களை ஆதரித்தார்கள். இந்திரா காந்தி அம்மையாரை அவர் ஆதரித்ததற்கு சொல்லுகின்ற காரணம் புரட்சிகரமான விளைவுகள் ஏற்படும் என்று. அவரை இந்திரா காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து வரும்படி சி சுப்பிரமணியம் போன்றவர்களெல்லாம் வற்புறுத்தினாலும் இந்திரா காங்கிரஸ் மாநில சுயாட்சியை வழங்காது என்று தெரிந்து கொண்டதினாலே நான் அதில் சேரவில்லை என்று ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். 1972 பாகிஸ்தான் வங்கதேசம் இடையே போர் நடைபெற்ற போது வங்கதேசம் விடுதலை பெற்றதை ஐயா அவர்கள் ஆதரிக்கிறார்கள். சுயாட்சி இல்லாத நாட்டில் சுதந்திரம் ஒன்றுதான் ஏற்படும் என்று சூசகமாக ஒரு விஷயத்தை சொன்னார்கள். மத்திய அரசுக்கு, தமிழ்நாட்டிற்கும் நீங்கள் மாநில சுயாட்சியை வழங்க வேண்டும், இல்லாவிட்டால் தமிழ்நாடு தமிழருக்கே என்று ஆகிவிடும், அந்த நிலை வந்துவிடும் என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள். அதற்காகத்தான் காத்திருக்கிறோம். 72ஆம் ஆண்டு ஐயா அவர்கள் தன் வரலாற்றிலே மிகச் சிறப்பான அதிர்ஷ்ட ஆண்டு என்று குறிப்பிடுகிறார். அந்த ஆண்டிலே தான் வெள்ளி விழா நடந்தது. இதற்கிடையில் 72 தேர்தல்
71 பிப்ரவரியில் தேர்தல் நடந்தது. அதில் ஐயா அவர்கள் டி நகரில் வேட்பாளராக நிற்கிறார். திருத்தணியில் ES தியாகராஜன் அவர்கள் தமிழரசு கழகத்தின் வேட்பாளராக நிற்கிறார். இதில் ES தியாகராஜன் அவர்கள் வெற்றி பெறுகிறார். ஐயா அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார். பார்ப்பனர்களாலே அவர் தோற்கடிக்கப்பட்டார் என்பதுதான் உண்மை. அன்றைக்கு ராஜாஜி அவர்கள் சுதந்திர கட்சி காங்கிரஸோடு கூட்டு வைத்து கொண்டார். ஆக அப்படி பார்க்கிற போது திமுகவோடு கூட்டு வைத்திருந்த மாப்போசி ராஜாஜி அவர்களாலே தான் பார்ப்பனர் என்ற முறையிலும் காங்கிரஸின் கூட்டாளி என்ற முறையிலும் ஆதரித்திருக்க வாய்ப்பில்லை. அதனாலே ஆதரிக்கவில்லை. ஐயா அவர்கள் வெற்றி வாய்ப்பு இழந்த நிலையிலே திமுக அதற்காக ரொம்ப வருத்தப்பட்டது. என்றாலும் ஐயாவை மேலவை துணைத் தலைவராக்கி மகிழ்ந்தது. பிறகு CP சிற்றரசு அவர்கள் மறைந்தவுடனே ஐயா அவர்கள் தமிழக சட்டமன்றத்தினுடைய மேலவை தலைவரானார்கள். மாண்புமிகு டாக்டர் MGR அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற நேரத்தில் ஏதோ சில காரணங்களுக்காக தமிழக மேலவை கலைத்து விட்டார்கள். ஐயா அவர்கள் எவ்வளவோ வற்புறுத்தி கேட்டுக்கொண்டும் வெண்ணிராலை நிர்மலாவிற்கு ஏதோ சங்கடம் ஏற்பட்டது என்ற காரணத்தினாலே MGR மேலவை கலைத்து விட்டார்கள். ஸோ ஐயா அவர்கள் இந்த நூலில் குறிப்பிடுகிறார்கள், 50 ஆண்டுகள் நான் பொது வாழ்விலே இருந்தேன். 1923 CR தாஸ் கட்சிக்காக காங்கிரஸின் சார்பில் தன்னுடைய அரசியல் பணியை தொடங்கிய ஐயா அவர்கள் 74 இந்த புத்தகத்தை நிறைவு செய்கின்ற போது 50 ஆண்டுகள் அவருக்கு அரசியல் வாழ்வு ஆயிற்று. ஆனால் கலைஞர் அவர்கள் 81 ஆண்டுகள் அரசியல் பணியாற்றியிருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைவில் கொள்ள வேண்டும். நான் முன்பே குறிப்பிட்டதைப் போல ஐயா அவர்களை அவரின் தியாகத்திற்காக தமிழ் தொண்டிற்காக என்றைக்குமே அண்ணாவும் சரி கலைஞரும் சரி குறைத்து மதிப்பிட்டதில்லை, குறைத்து பேசியதும் இல்லை, கைவிட்டதும் இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஐயா அவர்கள் ஏதோ காரணத்தினாலே MGR அவர்களின் அதிமுகவிலே போய் தன்னை இணைத்து கொண்டாலும் MGR அவரை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை என்பதை நீங்கள் திடமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதனாலே தான் சேரிடம் அறிந்து சேர் என்று சொல்வது. ஸோ இப்படி ஐயா அவர்களுடைய அந்த எனது போராட்டம் என்ற ஒரு நூல் 74ஓடு நிறைவுக்கு வந்துவிட்டது. இதில் கேரக்டர் அனாலிசிஸ் என்று நாம் ஒன்றை பார்க்க வேண்டும். ஐயா மாப்போசி அவர்கள் என்றைக்குமே தன்னை ஒரு காங்கிரஸ்காரன் என்ற அந்த தளத்தில் இருந்து குறைத்து பார்த்ததில்லை. தனி இயக்கம் ஆரம்பித்தாலும் கூட தான் ஒரு காங்கிரஸ்காரன் என்பதை அவர் எப்போதுமே மறந்ததில்லை. காங்கிரஸில் எப்போதும் கோஷ்டி பூசல் உண்டு. சத்தியமூர்த்தி கோஷ்டி, ராஜாஜி கோஷ்டி என்று 2 கோஷ்டி உண்டு. 2 பேருமே பிராமின்ஸ் தான். பிராமணர்களுக்குள்ளே கோஷ்டி அரசியல் இருக்கக்கூடாது என்பது எந்த சட்டமும் இல்லை. சத்தியமூர்த்தி அவருடைய சீடர் தான் காமராஜரும் ஐயா மாப்போசியும். சத்தியமூர்த்தி மறைந்த பிறகு ஐயா ராஜாஜியோடு சேர்ந்து கொண்டார். அங்கே தான் ஐயாவுடைய அந்த வண்டி லேசாக குடைசாய தொடங்குகிறது. எப்பொழுதுமே கிராமணி நாடார் இந்த 2மே ஒன்று தான். இதெல்லாம் என்னுடைய கருத்தாக நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன். எப்படியாவது ஐயா காமராஜரோடு சேர்ந்திருக்க வேண்டும். இவரும் சேரவில்லை, காமராஜரும் அவரை சேர்த்து கொள்ளவில்லை. 2 பேருமே இந்த இடத்துல தவறு செய்து விட்டார்கள். ராஜாஜி தனக்கு வேண்டிய போதெல்லாம் ஐயா மாப்போசியை பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி, கை துடைக்கிறதுக்கு ஒரு பேப்பர் வேணும் இல்லையா, அந்த மாதிரி பயன்படுத்தி இருக்கிறார். அது அவரே சொல்கிறார், நான் சொல்லலை. என்னை வேண்டிய இடத்து நேரத்தில் எல்லாம் என் தலைவர் ராஜாஜி பயன்படுத்தி கொண்டு பிறகு கயிற்றை விட்டு விட்டார் என்று சொல்லுகிறார் அந்த எனது போராட்டம் என்ற நூலில். இப்போது ஐயா அவர்கள் ஆங்கிலத்தை விட இந்தி பரவாயில்லை என்று கருதுகிறார். பல இடங்களில் அவருடைய சொற்கள், அவருடைய உரைகள், அவருடைய வரிகள் இதை சொல்லுகின்றன. ஆங்கிலத்தை விட இந்தியாவது படிக்கலாம், ஆனால் ஆங்கிலம் கூடவே கூடாது என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல தான் அண்ணா அவர்கள் மாறுபடுகிறார்கள். இங்கிலீஷ் இஸ் த விண்டோ ஆஃப் த சிவிலைசேஷன் என்று சொல்லுகிறார்கள்.
எனவே ஆங்கிலத்தை படிக்கும்படி தமிழ் இளைஞர்களை அண்ணா அவர்கள் உற்சாகப்படுத்தினார்கள். இன்றைக்கும் அதுதான் யதார்த்தம். ஆங்கிலம் தெரியாவிட்டால் தமிழன் அடுப்படியை விட்டு எங்கும் செல்ல முடியாது. ஸோ ஐயா அவர்கள் பல நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார்கள். இலங்கை, பர்மா, மலேசியா, இப்படி பல நாடுகளுக்கு தமிழ் பேசும் மக்கள் குடியிருக்கின்ற நாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறார்கள். பல நூல்களை எழுதியிருக்கிறார்கள். வள்ளலார் கண்ட தேசிய ஒருமைப்பாடு, மாஸ்கோவிலிருந்து லண்டன் வரை, தமிழனின் குரல், காந்தியும் ஆங்கிலமும், பாரதியும் ஆங்கிலமும், இன்பத்தமிழா இந்தியா ஆங்கிலமா, இப்படி பல நூல்களை ஐயா அவர்கள் இயற்றியிருக்கிறார்கள். தமிழினமே ஒன்றுபடு, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், இதெல்லாம் அவருடைய பொன்மொழிகள். இந்த பொன்மொழிகளெல்லாம் திமுக தன்னுடைய முழக்கமாக்கி கொண்டு இன்றைக்கும் அதை சொல்லி வருகிறது. உண்மையை சொல்ல வேண்டுமானால் ஐயா அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஐயா அவர்களின் மறைவுக்கு பிறகு தமிழரசு கழகம் திமுகவோடு கலந்து மிகப்பெரிய சூரிய சுடராக ஒளி வீசி கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை. அறிவார்ந்தவர்கள் ஆம் என்று தான் சொல்வார்கள். நன்றி.